வெங்கடேஷ ஆதிசேஷ அனந்த சயன ஸ்ரீனிவாச ஸ்ரீ வெங்கடேஷா. மாமரை நான்கை மீண்டும் பெறவே பெருமாள் எடுத்தது மச்சவதா ஸ்ரீ வெங்கடேஷா ஆதிசேஷ அனந்த சயன ஸ்ரீனிவாச ஸ்ரீ வெங்கடேஷா. புவனோ எடுத்த இரண்ய விகனை இரண்டாய் பிளந்தது வரக அவதாரம். இரண்ய கசிபு உடலை கிழித்து பிரகலாதன் வணங்கும் நரசிம்மாக ஆதிசேஷ அனந்த சயன ஸ்ரீனிவாச ஸ்ரீ வெங்கடேஷ ஆதிசேஷ அனந்த சயன ஸ்ரீனிவாச ஸ்ரீ வெங்கடேஷா. மாபலி தந்த மூன்றடி மண்ணை மூல கலந்த வாமன்னனாக தந்தையின் ஆணை தாயே அழித்து பரசுராமரர் உயிர் பெற செய்த ஆதிசேஷ அனந்த சயன ஸ்ரீனிவாச ஸ்ரீ வெங்கடேஷ ஆதிசேஷ அனந்த சயன ஸ்ரீனிவாச ஸ்ரீ வெங்கடேஷா. சூரிய குலத்தின் சூரியன் போல அரசு புரிந்தது ராம அவதாரம். சுந்தர வடிவில் லீலைகள் செய்து கீதையை சொன்ன கிருஷ்ண அவதாரம் ஆதிசேஷா. இன்னைக்கு 3வது புரட்டாசி சனிக்கிழமை நொலம்பூர்ல பிரசித்தி பெற்ற இந்த ஸ்ரீதேவி பூதேவி சமேத வைகுந்தவாச ஆலயத்துல ரொம்ப விசேஷமா பெருமாளுடைய தரிசனமும் அலங்காரமும் கிடைக்கப்பெற்றது. திவ்ய தரிசனம் கிடைச்சது. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த கோயிலுக்கு வரவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நோயற்ற வாழ்வும் நிறைவற்ற செல்வமும் ஸ்ரீமன் நாராயணர் கொடுத்து அருள் பாவிக்கிறார். ரொம்ப சந்தோஷம். என் பேர் டாக்டர் கணேசன். வணக்கங்க. இந்த கோயில் ரொம்ப பழங்காலத்து கோயில். பக்தர்கள்லாம் அந்த புரட்டாசி சனிக்கிழமையில பெருமாளை தரிசனம் பண்ணி அவரோட அருள் பலனுன்னு வேண்டிக்கிறோம். பெருமாள் புரட்டாசி மாதம் பெருமாளை கும்பிடுவது ரொம்ப விசேஷம். புரட்டாசி மாதத்தில் உங்களுடைய பெருமாளினுடைய பலன்கள் ஏராளமான பலன்கள் இருக்கு. பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வருதல், கடன்லேருந்து வெளியில் வருது, இந்த மாதிரி பல்வேறு இது பெனிஃபிட்ஸ் பெருமாள்கிட்ட நமக்கு கிடைக்குது. எல்லா சனிக்கிழமையும், அது குறிப்பாக புரட்டாசி சனிக்கிழமை என்பது இன்று 3வது சனிக்கிழமை மிக விசேஷமான நாள். ஸ்ரீதேவி பூதேவி சமேத வைகுந்தநாத பெருமாள் கோவில் வெஸ்ட் முகப்பேரில் நொலம்பூரில் அமைந்திருக்க திருக்கோவில். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா 3வது புரட்டாசி சனிக்கிழமை. புஷ்பத்தினால் அலங்காரம், புஷ்பாங்கி சேவை. இந்த திருக்கோவில் அத்ரி மகரிஷிகள் மார்க்கண்டே மகரிஷிகளின் தவத்தினால் அமைந்த திருக்கோவில். எம்பெருமான் மரகத சிலையினால் ஆன பெருமான். இந்த புரட்டாசி மாதம் மட்டுமே பெருமாளுக்கு உகந்த மாதம். திருக்கோயிலில் ஒரு சனிக்கிழமை ஒரு அலங்காரம் உண்டு. முதல் சனிக்கிழமை பரமவித பெருமாள் அலங்காரம், 2வது சனிக்கிழமை நவநீத கிருஷ்ணன் அலங்காரம், 3வது சனி புஷ்பாங்கி சபை, 4ஆம் சனிக்கிழமை சந்தன காப்பு. அதனை தொடர்ந்து இதர திருவோண விசேஷங்களும் விசேஷ முறையில் நடைபெறுகின்றன. அதனைத் தொடர்ந்து இத்திருக்கோவிலில் தீர்த்தமானது விசேஷமாக சொல்லப்படும் ஒரு விஷயம். திருவோணத்தன்று இங்கு இருக்கும் பெருமாளுக்கு அபிஷேகம் செய்து திருமஞ்சன தீர்த்தம் வாங்கி அருந்தினால் அனைத்து நோய் நொடிகளும் கோடிக்கணக்கான நோய் நொடிகள் தீரும் என்பது திருக்கோயிலின் ஐதீகம். அவ்வாறு பல அதிசயங்களும் நிகழ்ந்துள்ளது. ஆகையால் திருக்கோவிலில் வந்திருக்கும் பக்தர்கள் அனைவருக்கும் எம்பெருமானின் திருக்கடாட்சம் பரிபூரணமாய் அருள வேணுமாய் கேட்டுக்கொள்கிறோம். கோயிலுக்கு வரனால நல்ல நன்மைகள் இருக்கு, நல்ல இதுவா இருக்கு. நோய் நொடி இல்லாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப பிரச்சனை இல்லாமல் இருக்கு. அதனால இங்கே போகிறதுனால ஒரு நல்ல பலன் கிடைக்குது. இந்த கோவில் கிட்டத்தட்ட ஒரு 600 வருஷம் பழைய கோயில். பெருமாள் மரகத பச்சை வண்ணத்தில் உள்ளவர். ரொம்ப வரப்பிரசாதியான பெருமாள். 2 தாயரோட ஒரே சன்னதியில் எழுதியிருக்காரு. 2 தாயரோட ஒரே சன்னதியில் பெருமாள் எழுதியிருக்காரு. திருவோணம் ஆகிய முக்கிய நாட்களில் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் நினைச்ச காரியம்
நடக்குங்கிற ஒரு ஐதீகம். அன்றைக்கி வந்து திருமஞ்சனம் பெருமாளுக்கு கண்ட்ரோல் பண்ணும்போது பெருமாள் திருமஞ்சன தீர்த்தம் வந்து சகல விதமான நோய்களுக்கும் மருந்தாக திகழ்கிறது. 4 சன்னதிகள் ஆஞ்சநேய சன்னதி, கிருஷ்ணன் சன்னதி, சக்கரத்தாழ்வார், பின்னாடி நரசிம்மன் சன்னதி, இந்த பக்கம் ஹைகிரி சன்னதி 4 சன்னதி இருக்குது. ஹைகிரி சன்னதி படிப்புகளுக்கு ரொம்ப வரப்பிரசாதான பெருமாள். நரசிம்மன் சக்கரத்தாழ்வார் சன்னதி 27 பிரதர்ஷனம் பண்ணாக்க நினைச்ச காரியங்கள் சகலவிதமான நோய்களுக்கும் மருந்தாக திகழ் பெருமாள் வரப்பிரசாதியாக இருக்கார்கள். ஒரு நவராத்திரி காலங்களில் ஒரு சமயங்கள்லையும் ஒரு வாரத்துக்கு ஒரு அலங்காரம் அன்னைக்கு 4 அலங்காரம் அன்னைக்கு ரொம்ப விமர்சனையாக விழாக்கள்லாம் கொண்டாடப்படுகிறது. திருப்பதி கொடை வரும்போது கூட இங்கே ரொம்ப இதாக திருப்பதி கொடை இங்கே வரும். வருஷா வருஷம் வந்து இங்கே அதுக்கு மரியாதை பண்ணி, கோயில் மரியாதை கொடைக்கு மரியாதை பண்ணி அதுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் பண்ணி ரொம்ப விமர்சனையாக கொண்டாடும். வைகுண்ட விழா வந்து ரொம்ப விமர்சனையாகவும் ரொம்ப ஒரு இதாக கொண்டாடப்படுகிறது. இது மாதிரி பெருமாளுக்கு அவ்வளோ விதமான பலம், அவ்வளோ சக்தி, 2 தாயாரும் ஒரே சன்னதியில் இருக்கிறதுனால சகல விதமான ஐஸ்வர்யங்களும் சகல விதமான இதுகளும் இங்கே நடக்கிறது. பல பேர் கண்கூட பார்த்து கண்கூட இதில் அனுபவித்து ரொம்ப இது பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் புரட்டாசி மாதம் 4 வாரம் 4 அலங்காரம். ஒரு நாள் பெருமாள் உட்காண்ட திருக்கோலம் தெரிஞ்சார். இன்றைக்கி வெங்கடேஸ்வர பெருமாள் அலங்காரத்தில் பெருமாள் இருக்கார். அந்த மாதிரி 4 நாள் 4 சனிக்கிழமையில் 4 விதமான அலங்காரங்களில் பெருமாள் நடத்தி கொடுக்குறாங்க. இல்லை, அதாவது பெருமாள் இது பண்ணும்போது பல திவ்ய தேசங்களுக்கும் போகக்கூடிய ஒரு பலன் இங்கே கிடைக்கிறது. பெருமாள் அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த வரப்பிரசாதமான பெருமாளாக இங்கே இருக்காரு. ஒரு பிரார்த்தனைன்னு வரும்போது பிரார்த்தனையோட பலத்தையும் இங்கே பெருமாள் வந்து கொடுத்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். 1000 வருஷம் பழமையானது. இந்த கோவிலை நம்பி எவ்வளோ பேருக்கு எல்லாம் நல்லது நடந்திருக்கு. நிறைய நீட் தேவையெல்லாம் பாஸ் பண்ணியிருக்கா. பெருமாள் சக்தி வாய்ந்தவர். நுளம்பூர் 2 ரிஷிகளுக்கு காட்சி கொடுத்த பெருமாள். இது பழமையான கோவில். நம்பிக்கையோடு வந்து விளக்கேற்றா ரொம்ப விசேஷம். திருவோணம் நடத்துகிறோம். திருவோணத்தன்னைக்கு தேங்காய் விளக்கு ஏற்றா நிறைய பேருக்கு கல்யாணம், காத்தி, வீடு வாசல் எல்லாமே நடந்திருக்கு. இந்த கோவிலுக்கு வந்து டெவலப்மெண்ட் பண்ணி பகவானை பக்தர்களை கேட்டுக்கொள்கிறேன். திருப்பதியில் பெருமாளுடைய தரிசனத்தை பெருமாளுக்கு சுமாராக இருக்கும், பரவாயில்லையே, நல்லா இருக்கும். அப்போ பெருமாள் பச்சை நிற பெருமாள் பச்சை மரகத பெருமாள். மற்ற கோவில் இல்லாத சிறப்பு இந்த கோவிலுக்கு பெருமாளுக்கு பச்சை மரகத. பழமையான கோவில். 2 ரிஷிகள் நுளம்பூர் கோவில் பட்டு அந்த பெருமாளுக்கு காட்சி கொடுத்த பெருமாள். அதனால நுளம்பூர்னு பேர் வந்தது. ரொம்ப சக்தி வாய்ந்த பெருமாள், படிப்புக்கு வந்த பெருமாள், எல்லாத்துக்குமே நல்ல பெருமாள். எங்கெங்க தான் திருப்பதி திருவள்ளூர்ல இருந்தாலும் கூட வராங்க. எங்க வண்ணாரப்பேட்டையில கூட போன வாரம் வந்து வழக்கேற்றிட்டு போறாங்க. கோட்டை, திருவள்ளிக்கேணி, மயிலாப்பூர், சுத்துப்பட்ட கிராமத்துக்கெல்லாம் வந்து கோயிலை நமஸ்காரம் பண்ணி எல்லா வேலையும் கரெக்டாக பண்ணிட்டு போறாங்க. எல்லாம் அவங்களுக்கு நடக்கிறதுன்னு சொல்றாங்க. அமாவாசைக்கு ஆஞ்சநேயருக்கு தேங்காய் கட்டுற விஷயம் நடக்கும். எத்தனை அடி உயரம் பெருமாள்? எத்தனை 6 அடி உயரம். பூமி ஸ்ரீதேவி பூதேவியோட இருக்காங்க. ஸ்ரீதேவி பூஜையோட காட்சி தராரு. 2 காட்சி பக்கத்து பெருமாள். தாயார் சன்னதி தனியாக கிடையாது. இது நமக்கு நுளம்பூர் வெள்ளாள நகர். டிஆர் சூப்பர் மார்க்கெட் வழியா வரலாம். அம்மா உனத்துக்கு பக்கத்துல இருக்கு. கோவில் காலையில் சாதாரண கோவில் நடை திறக்க நேரம் சாதாரண நாள் 6லேருந்து 11, 5லேருந்து 8, விசேஷ நாளில் கொஞ்சம் மாறுபடும். இது நான் இருக்கிறது அம்பத்தூர் சுவாமி. நான் அம்பத்தூர்லேருந்து வந்து பெருமாள் கோவிலுக்கு பிரசாதம் போடுறதுக்கு சனிக்கிழமை வருவேன். மற்ற விசேஷ நாளில் வரேன். மற்றபடி புரட்டாசி மார்கழி மாதம் ஃபுல்லாக வந்து பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்கு நான் வந்து பண்ணிட்டு கொடுத்துட்டு போகிறேன். என்னென்ன அலங்காரம்? அது 10 அலங்காரத்திலேயே நடக்கும். 10 அலங்காரம் பெருமாளுக்கு நடக்கும். 10 அலங்காரம். இன்னைக்கு வந்து பெருமாள் அலங்காரம், நேற்று வந்து நரசிம்ம அவதாரம், அடுத்த வாரம் வந்து வேற இன்னொரு அவதாரம் வரும். அதுபடி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆஞ்சநேயர் கோவிலுக்கு ரொம்ப விசேஷம். ஆஞ்சநேயருக்கு வந்து வடமாலை சாத்தும்போது லட்டு மாலை எல்லாம் சாத்தி பண்ணி கொடுப்பேன். மற்றபடி இந்த பிரசாதம் போடுறது தான் என்னுடைய வேலையை. இந்த மடப்பள்ளியில் தான் நான் இருக்கேன்.
அது இல்லாமல் நான் வந்து கேட்டரிங்கில் இருக்கேன். பெருமாள் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும். அவருக்கும் எனக்கும் உள்ள கனெக்ஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதனால எங்கே போனாலும் பெருமாள் வந்து நான் பார்க்காம இருக்கவே மாட்டேன். அதுலேயும் இந்த கோயிலுக்கு வந்தால் எனக்கு மனசுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப அமைதியாக இருக்கும் இங்கே வந்தாலே எனக்கு. ஸோ அவருக்கு எப்பவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவதாரம் ஆதிசேஷ அனந்த சயன ஸ்ரீனிவாச ஸ்ரீ வெங்கடேஷ ஆதிசேஷ அனந்த சயன ஸ்ரீனிவாச ஸ்ரீ வெங்கடேஷ உலகினை காக்க துறவினை ஏற்று உண்மையறிந்த புத்தவதாரம் கலியுக முடிவில் கொடுமையை வெல்ல குதிரையில் வருவாய் கல்கி எனவே ஆதிசேஷ அனந்த சயன ஸ்ரீனிவாச ஸ்ரீ வெங்கடேஷ ஆதிசேஷ அனந்த சயன ஸ்ரீனிவாச ஸ்ரீ வெங்கடேஷ ஆதிசேஷ அனந்த சயன ஸ்ரீனிவாச ஸ்ரீ வெங்கடேஷ ஸ்ரீ வெங்கடேஷ ஸ்ரீ வெங்கடேஷ ஆதிசேஷ அனந்த சயன ஸ்ரீனிவாச ஸ்ரீ வெங்கடேஷ ஆதிசேஷ அனந்த சயன ஸ்ரீனிவாச ஸ்ரீ வெங்கடேஷ மாமரை நான்கை மீண்டும் பெறவே பெருமாள் எடுத்தது மச்சவதாரம் மந்திரமலையே வாசுகி கொண்டு கடையும் நேரம் கூர்மவதாரம் ஆதிசேஷ அனந்த சயன ஸ்ரீனிவாச ஸ்ரீ வெங்கடேஷ ஆதிசேஷ அனந்த சயன ஸ்ரீனிவாச ஸ்ரீ வெங்கடேஷ புவனோ எடுத்த இரண்ய விகனை இரண்டாய் பிளந்தது வரகவதாரம் இரண்ய கசிபு உடலை கிழித்து பிரகலாதன் வணங்கும் நரசிம்மாக ஆதிசேஷ அனந்த சயன ஸ்ரீனிவாச ஸ்ரீ வெங்கடேஷ ஆதிசேஷ அனந்த சயன ஸ்ரீனிவாச ஸ்ரீ வெங்கடேஷ மாபலி தந்த மூன்றடி மண்ணை மூலகலந்த வாமன்னனாக தந்தையின் ஆணை தாயே அழித்து பரசுராமரர் உயிர் பெற செய்த ஆதிசேஷ அனந்த சயன ஸ்ரீனிவாச ஸ்ரீ வெங்கடேஷ ஆதிசேஷ அனந்த சயன ஸ்ரீனிவாச ஸ்ரீ வெங்கடேஷ சூரிய குலத்தின் சூரியன் போல அரசு புரிந்தது ராமவதாரம் சுந்தர வடிவில் லீலைகள் செய்து கீதையை சொன்ன கிருஷ்ணாவதாரம் ஆதிசேஷ அனந்த சயன ஸ்ரீனிவாச ஸ்ரீ வெங்கடேஷ ஆதிசேஷ அனந்த சயன ஸ்ரீனிவாச ஸ்ரீ வெங்கடேஷ உலகினை காக்க துறவினை ஏற்று உண்மையறிந்த புத்தவதாரம் கலியுக முடிவில் கொடுமையை வெல்ல குதிரையில் வருவாய் கல்கி எனவே ஆதிசேஷ அனந்த சயன ஸ்ரீனிவாச ஸ்ரீ வெங்கடேஷ ஆதிசேஷ அனந்த சயன ஸ்ரீனிவாச ஸ்ரீ வெங்கடேஷ தசவதாரம் திவ்யவதாரம் ஜகதோதாரம் கருணையில் வாரம் உன்னினைவோடு திருமலை ஏறும்
அடியவர் பாரம் அடியோடு தீரும் ஆதிசேஷா அனந்த சயனா ஸ்ரீனிவாசா ஸ்ரீ வெங்கடேஷா ஆதிசேஷா அனந்த சயனா ஸ்ரீனிவாசா ஸ்ரீ வெங்கடேஷா ஸ்ரீ வெங்கடேஷா ஸ்ரீ வெங்கடேஷா ஆதிசேஷா அனந்த சயனா ஸ்ரீனிவாசா ஸ்ரீ வெங்கடேஷா ஆதிசேஷா அனந்த சயனா ஸ்ரீனிவாசா ஸ்ரீ வெங்கடேஷா மாமரை நான்கை மீண்டும் பெறவே பெருமாள் எடுத்தது மச்சவதாரம் மந்திரமலையே வாசுகி கொண்டு கடையும் நேரம் கூர்மவதாரம் ஆதிசேஷா அனந்த சயனா ஸ்ரீனிவாசா ஸ்ரீ வெங்கடேஷா ஆதிசேஷா அனந்த சயனா ஸ்ரீனிவாசா ஸ்ரீ வெங்கடேஷா புவனோ எடுத்த இரண்ய விகனை இரண்டாய் பிளந்தது வரகவதாரம் இரண்ய கசிபு உடலை கிழித்து பிரகலாதன் வணங்கும் நரசிம்மாக ஆதிசேஷா அனந்த சயனா ஸ்ரீனிவாசா ஸ்ரீ வெங்கடேஷா ஆதிசேஷா அனந்த சயனா ஸ்ரீனிவாசா ஸ்ரீ வெங்கடேஷா மாபலி தந்த மூன்றடி மண்ணை மூலகலந்த வாமன்னனாக தந்தையின் ஆணை தாயே அழித்து பரசுராமரர் உயிர் பெற செய்த ஆதிசேஷா அனந்த சயனா ஸ்ரீனிவாசா ஸ்ரீ வெங்கடேஷா ஆதிசேஷா அனந்த சயனா ஸ்ரீனிவாசா ஸ்ரீ வெங்கடேஷா சூரிய குலத்தின் சூரியன் போல அரசு புரிந்தது ராமவதாரம் சுந்தர வடிவில் லீலைகள் செய்து கீதையை சொன்ன கிருஷ்ணாவதாரம் ஆதிசேஷா அனந்த சயனா ஸ்ரீனிவாசா ஸ்ரீ வெங்கடேஷா ஆதிசேஷா அனந்த சயனா ஸ்ரீனிவாசா ஸ்ரீ வெங்கடேஷா உலகினை காக்க துறவினை ஏற்று உண்மையறிந்த புத்தவதாரம் கலியுக முடிவில் கொடுமையை வெல்ல குதிரையில் வருவாய் கல்கி எனவே ஆதிசேஷா அனந்த சயனா ஸ்ரீனிவாசா